உற்பத்தி மற்றும் விநியோக தொழிலாளர்களுக்காக அவங்க தான் போராடினாங்க. எங்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்தணும்னு சொல்லி எங்க கூட 5 கட்ட போராட்டம் நடத்தினாங்க தமிழக வெற்றி கழகம். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே எங்களை எடுக்காம டிஎன்பிசிலையும் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஃபெயில் ஆனவங்களையும் இன்னைக்கு கொண்டாந்து எடுத்து வைக்கிறாங்க. இவங்களை பணியமர்த்தணும்ட்டு 7 மாசமா டெம்பரரி லேபரா மட்டும் எங்களை பயன்படுத்தணும்னு சொல்றாரு. இப்போ மின்சாரத்துறை அமைச்சரை பார்த்து சார் என்ன சார் ஃபெயில் ஆனவங்களை எடுக்கிறீங்க, அதில் குறைஞ்ச மதிப்பெண் 0, 2, 3 எடுத்துக்கிறாங்க, அவங்கள பணி நிரந்தரம் பண்ணுறீங்க. அதில் பாஸான பசங்க கொஞ்சம் இருக்காங்க, அவங்கள எடுத்துட்டு போங்க. ஆனால் 0, 2 மார்க் எப்படி சார் எடுக்கிறீங்கன்னா அது பாஸ் பண்ணி வச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிறாரு. சார் 0, 2, 3 ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன் மீடியாவில். எப்படி ஒரு முட்டை மதிப்பெண் எடுத்தவனுக்கு வேலை தர முடியும்? ஏன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆள் இல்லையா, படித்தவங்க இல்லையா? இது உற்பத்தியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார், 40 வயசுக்கு மேலே எல்லாம் லங்ஸில் எல்லாமே புகை கட்டி எல்லாமே பல நோய்களை பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னுரிமை தரல, 7 மாதம் சம்பளம் தரல அந்த தொழிலாளருக்கு. படிப்படியாக பணி நிரந்தரம் கொடுக்குறதுன்னு கேட்குறோம். எல்லாமே கொண்டு போய் ஒப்பந்தாரிடம் தான் கொடுக்குறாங்களே தவிர அதை வந்து ஒரு தொழிலாளிக்கு நேரடியாக தினக்கூலி அடிப்படையில் பணி நியமனம் செய்யறதுல என்ன தவறுன்னு தெரியல சார். இப்போ முற்றுகையிட்டு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற சொல்லி கேட்குறோம். எங்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் பணி நியமனம் செய்யுங்க, இதுதானே கோரிக்கை. இதை வச்சு தான் நீங்களே எங்கள் கூட போராடினீங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து திமுக அரசு எதிர்த்து நம்ம தமிழ் வெற்றிகளும் கேள்வி கேட்டாங்க. அன்னைக்கு இந்த உழைக்கின்ற தொழிலாளி 5 வருஷமா கொரோனா காலத்தில் வேலை செய்கிறான், இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா கறி தூசு மணலில் வந்து அவன் வேலை செய்கிறான், அப்படிப்பட்ட தொழிலாளிக்கு இன்னைக்கு முன்னுரிமை தரணும் இவங்க தான் கேட்டாங்க. இதே போக்குவரத்துறை அமைச்சர் வந்து எங்களுக்காக போராடினார். ஆனால் இன்னைக்கு ஆட்சி மாற்ற உடனே ஒப்பந்த தொழிலாளிக்கு எதிராக செயல்படுறாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இதான் சார் செய்ய முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை சார், ஏதோ அஷூரன்ஸ் கொடுங்க சார், நான் பார்க்கணும் அப்படின்னாரு. சார் வந்து 2 மாதத்தில் ஃபெயிலான பசங்களுக்கு அஷூரன்ஸ் வந்து வேலை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, எல்லா புயல் காலத்தில் வேலை செஞ்சோம் பிளானில் வேலை செஞ்சவனுக்குலாம் வாய்ப்பு இல்லையா சார்னு கேட்டால் விஷயம் சொல்ல முடியாது என்னால் இப்போதைக்கு. நாங்கள் சார் கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம், சம்பளம் குறைக்கு சம்பளமும் கிடையாது சில பேருக்கு. வந்து மின்சாரம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒப்பந்த தொழிலாளர்களால் மட்டுமே இந்த மின்சாரத்துறை இயங்குது. ஆமா சார். சார் ஒரு சரியான பதிலே சொல்லல சார். எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டா அப்படி எப்படி உடனே சொல்ல முடியும், இல்லாட்டி எடுக்க மாட்டேனாலும் சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சரியான பதில் சொல்லல. உண்ணாவிரத போராட்டம் 1.5 மாத காலமா போராடிட்டு இருக்கிறாங்க. இப்ப 22 தேதியிலிருந்து இன்று வரை தமிழகம் முழுவதும் விநியோக ஒப்பந்த தொழிலாளர்களும் உற்பத்தி வட்ட தொழிலாளர்களும் போராடிட்டு தான் இருக்கும். 3 பிளான்லையும் பார்த்தீங்கன்னா பிளான்ல போன மாசம் 2 நாள் போராடிட்டாங்க. மேட்டூர் திருமணில் 4 நாள் போராடிட்டாங்க. விநியோக வட்டத்தில் 30 நாளாக போராடிட்டு இருக்கோம், 36 நாளாக போராடிட்டு இருக்கோம். மின் வெட்டு நடைபெற்றுட்டு தான் இருக்குது. அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியல சார். அவர் மின்சாரத்துறை அமைச்சர் எங்களை வாய்ப்பு வழங்கல சார். மகேந்திரன் சார் கூலியே இல்லாம இதுல நிறைய பேர் இருக்காங்க சார். சார் 7 மாசம் சம்பளம் கொடுத்து ஆச்சு. அரசு 965 ரூபா நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. 1300 ரூபா போட்டு 905 ரூபா கைக்கு வர மாதிரி. யாருக்கும் சம்பளமே தரல. இவங்க சும்மா பேருக்கு 965 ரூபா போட்டுருக்காங்க. எந்த தொழிலையும் சம்பளம் வாங்கல இன்னும். அது மினிஸ்டரே பாரு வெள்ளையறிக்கையில் சொல்லியிருப்பாரு. இவங்கெல்லாம் வந்து எங்களை பணி நிரந்தரம் பண்ணுவாங்கன்ட்டு அவங்கள நம்பி எல்லாம் ஓட்டு போட்டவங்க தான் சார். எல்லாமே அவங்கள நம்பி இருந்தவங்க தான். ஆனா இப்போ எங்களை வந்து பிரச்சனை தீராது. நாங்க வந்து நாங்க தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் அவரு, நான் வந்து இதுல உறுப்பினர். நான் இவர் வந்து எங்களை பார்க்காம எங்களை இது பண்ணாம அங்க இருந்து சாவர வரை நாங்க இங்க எழுந்திருக்க தயாரா இல்லை சார். காலையில இருந்து உண்ணாவிரத போராட்டம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 60 நாளா எங்க போராட்டம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா. இது வரைக்கும் ஆனா நாங்க முதலமைச்சர் பாக்குறதுக்கும் கிட்டத்தட்ட 60 நாளைக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. சிஎம் செல்ல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. பாலச்சந்திரன்ற பேர்ல அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கு. இது வரைக்கும் ஆனா எங்களுக்கு கொடுக்கல சரிங்களா. சிஎம் மெயில் ஐடியில இருந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வரைக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கோம். ஆனா எதுக்குமே அவர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல சரிங்களா. இப்போ நான் அந்த மின்சாரத்துறை அமைச்சரை வந்து 29ஆம் தேதி பார்க்கும்போது 1 மாத காலத்துல உங்களுக்கு நல்ல முடிவு வரும்னு சொன்ன அந்த அமைச்சர் வந்து 4 நாள்ல என்ன சொல்றாருன்னா 7 மாத காலத்துல ஒப்பந்த தொழிலாளி இல்லாம டிஎன்பிசி மூலிமா ஆளுங்களை எடுப்போம் அப்படின்றத அறிவிக்கிறாரு. அதை இப்போ கேட்க போனால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாரு. ஒரு அமைச்சர் சொல்கிற பதிலாக இதெல்லாம் நாங்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கணும். அவர் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கணும். அதை கொடுக்காம நாங்கள் உங்களுக்கு எப்படிங்க பதில் சொல்ல முடியும்னு கேட்குறாரு. அப்படி ஒரு அமைச்சர் வந்து நான் உங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாரு. எங்களுக்கு அவர் ஒரு எங்கள் துறையை சார்ந்த அமைச்சர், நாங்கள் தேர்ந்தெடுத்த அமைச்சரும் முதலமைச்சரும் எங்களுக்கு இந்த பதில் வருது. அவரை பார்க்க போகிறது தான் வழியில் வந்துட்டார். அவர் நாங்கள் அவர் அறையில் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ தான் வழியில் வந்தார், பார்த்துட்டோம் சரிங்களா. பார்க்கும்போது இந்த பதிலை சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்க்கணும். அதை அவரை பார்க்காம இந்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிட்டோம். அமைதி வழியில் போராடின நாங்கள் அடுத்த உண்ணாவிரதத்துக்கு வந்துட்டோம். அடுத்தது தமிழ்நாடு முழுவதும் மின்சார தடைபடுற அளவுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு தெரியாமல் இல்லை. மின்சாரத்தை தடைபடுறதுக்கு எங்களுக்கு பண்ண தெரியாமல் இல்லை. நாங்கள் வந்து நல்ல முறையில் போராடணுமேன்ட்டு இது வரைக்கும் அமைதியான முறையில் போராடி அடுத்து எங்களை மாய்ச்சிக்கிறதுக்கு தான் இந்த உண்ணாவிரத போராட்டம். எங்களை சாவர நிலைமைக்கு இந்த முதலமைச்சர் எங்களை கொண்டு போயிடக்கூடாது சரிங்களா. இப்போ 7000 பேர் உட்காந்துருக்கோம் சார்.
தமிழ்நாடு முழுவதுமே கிட்டத்தட்ட 15,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கும். இந்த 15,000 ஒப்பந்த தொழிலாளர் ஆமாங்க சார், அவங்க தலுபான நாங்கள் பேச வந்திருக்கோம். இப்போ வந்து எங்கள் ஹெட் ஆஃபீஸ் பேக் சைடில் 7,000 பேர் உட்காந்துருக்காங்க. தமிழ்நாடு முழுவதுமே 15,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் இருக்காங்க. அவங்கள கூட ஒரு தமிழக அரசு பணி நிரந்தரம் பண்ண முடியாதா? 88,000 வேக்கன்ட் இருக்கு மின்சாரத்துறையில், 88,000 வேக்கன்ட் இருக்கு. அதில் எங்களோட 15,000 பேர் அவங்க எடுக்க முடியாதா? இதில் யாரும் படிக்காதவங்க கிடையாது, முன் அனுபவம் இல்லாதவங்க கிடையாது. எல்லாருமே பல ஆண்டுகளாக இதில் வேலை செய்கிறவங்க தான். உற்பத்திலையும் சரி, விநியோகத்திலும் சரி, போஸ்ட் நடுறதுலேருந்து நாங்கள் அங்கே உற்பத்தி பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே ஒப்பந்த தொழிலாளர்கள் நாங்கள் தான் அங்கே இருக்கோம். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க எங்களை பணி நிரந்தரம் பண்ண முடியாதா அவங்களால? ஒரு 15,000 பேர் எங்களை பண்ண முடியாதுங்களா? என் பேர் அரவிந்தன். உண்ணாவிரத போராட்டம் தொடரும். மகேந்திரன் சார், எங்களை சொல்றேன், இந்த கோரிக்கை நிறைவேற வரை உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து மின்வாரியத்தை நடைபெற்றிருக்கோம். நாங்கள் வந்து முதலமைச்சரை பார்த்தாகணும். முதலமைச்சரை பார்க்காம அங்கே யாரும் வந்து எழுந்து போக மாட்டாங்க. எங்களை வந்து முதலமைச்சர் தள்ளக்கூடாது. நடந்துகிட்டு இருக்கு இந்த ஆட்சியில. நெரிசல்ல சத்த 40 பேருக்கு பணி நிரந்தரம் கொடுத்த முதலமைச்சருக்கு அந்த தொழில இருக்க எங்க ஒரு 15,000 பேருக்கு பணி நிரந்தரம் பண்ண முடியாதா சொல்லுங்க? அப்ப நாங்களும் செத்தாதான் எங்க குடும்பத்துல வேலை கொடுப்பாரா? எனக்கு இதுக்கு பதில் வேணும். கூட்ட நெரிசல்ல செத்த 40 பேருக்கு வேலை கொடுக்க முடிஞ்சது. பல கட்ட புயல்லையும் சரி எல்லாத்துலயும் வேலை செஞ்சிருக்கோம். எங்களுக்கு அவர் பணி நிரந்தரம் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா நாங்க செத்ததுக்கு அப்புறம் எங்க குடும்பத்துக்கு வேலை கொடுப்பாரு. சிஎம் பார்க்கறதுக்கு 60 நாள் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம் சார். இது வரைக்கும் சிஎம் பார்க்கறதுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்டே கிடைக்க மாட்டேங்குது. 60 நாள் சிஎம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கோம். வண்டியில எடுத்து விட்டேன்னு சொல்லி நேரம் விட்டல வந்து சிஎம் சொல்லவே மாட்டேங்கிறாரு. 60 நாள் நாங்கள் திரும்ப லட்சுமி பிரியா